கர்த்தருடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற வசனம் யாத்திராகமம் 31 அதிகாரம் 13 நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும். அதாவது கர்த்தர் இதுல என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீங்க 6 நாள் என்ன வேலைனாலும் செய்யுங்க, ஆனா 7வது நாள் நீங்க என்ன செய்யணும்? கண்டிப்பா ஓய்ந்து இருக்கணும்னு சொன்னா 6 நாள் வேலை பார்த்துட்டு 7வது நாள் நம்ம நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும்னு கர்த்தர் இந்த இடத்துல சொல்லல. இயேசு கூட 6 நாள் வானம் பூமி எல்லாவற்றையும் படைத்து 7வது நாள் என்ன செய்தாராம்? 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் அப்படின்னு வேதத்துல இருக்கு. அப்போ 7வது நாள் அவர் என்ன செய்தாரு? ஓய்ந்திருந்து தாம் படைச்சதெல்லாம் பார்த்து பூரித்தார். அதாவது தாம் படைச்சதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? 6 நாளும் வேலை செஞ்சுட்டு 7வது நாள் நம்ம என்ன செய்யணும்? இயேசு தான் செய்ததெல்லாம் பார்த்து அதிசயப்பட்டு இதெல்லாம் நல்லா இருக்கு, இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி பூரிச்சது போல, சந்தோஷப்பட்டது போல நம்ம என்ன செய்யணும்? 7வது நாள் ஓய்வு நாளா கடைபிடிச்சு அன்றைக்கு எந்த வேலையும் செய்யாம அன்னைக்கு என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்துல இருந்து அந்த 6 நாளும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைச்சு அவருடைய சமூகத்துல இருந்து களி கூர்ந்து நம்ம அவர் பூரித்தது போல அவர் நமக்கு செய்ததை நினைச்சு அவருடைய சமூகத்துல என்ன செய்யணும்? நம்மளும் என்ன செய்யணும்? பூரிக்கணும், நன்றி சொல்லணும். அவர் அந்த நாள்ல நம்ம இயேசுவே இன்று இந்த 6 நாளும் எனக்கு நல்ல வேலையை கொடுத்தீங்க, நன்றி. அந்த 6 நாளும் கர்த்தர் நம்மளுக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் என்பதே அன்று 7வது நாள் நம்ம ஓய்ந்திருந்து அவர் செய்த நன்மைகளை தியானிச்சு அந்த நன்மைகளை நினைச்சு மகிழ்ந்து அவருக்கு நன்றி சொல்லணும் அந்த 7வது நாள்ல. அது மட்டும் இல்லாம 7வது நாள் அந்த ஓய்வு நாளை ஏன் கட்டாயம் நம்ம ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி. அதாவது அந்த 7வது அந்த ஓய்வு நாள்ல நம்மள கர்த்தர் என்ன செய்யறாரா? பரிசுத்தப்படுத்துகிறார். நீங்க நல்லா யோசித்து பாருங்க. நம்ம வேற எங்கேயாவது நம்மள பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியுமா? நம்ம வீட்டுல நம்மளால பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியுமா? முடியாது, கண்டிப்பா. அதே போல நம்ம ஆபீஸ் போனாலும் 4 பேர் கூட சேர்ந்து ஒருவேளை நம்ம கூட இருக்கிற நல்லவங்களா இருந்தா நம்ம கூட நல்லா பேசுவாங்க. இல்ல கொஞ்சம் வேற ஏதாவது வார்த்தைகள் கெட்டவா அந்த மாதிரி பேசுறவங்களா இருந்தா அவங்க மூலமா நம்மளுடைய ஆத்மா என்ன செய்யும்? கரைபடும். அதனால நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துகிற, நம்மை பரிசுத்தமாக்குகிற ஒரே இடம் என்னது? தேவாலயம். அந்த 7வது நாள் அந்த தேவாலயத்துல கண்டிப்பா நம்ம வரணும்னு எதற்கு கர்த்தர் சொல்கிறார் என்றால், அன்றைய நாள்ல நம்மளை பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதனால அந்த 7வது ஓய்வு நாள்ல நம்மளை பரிசுத்தப்படுத்தும்படி, நம்மளுடைய ஆத்மாவை நம்ம பரிசுத்தப்படுத்தி கொள்ளும்படிக்கு நம்ம கண்டிப்பா அந்த 7வது நாள் நம்ம சர்ச்சுக்கு போய் ஆகணும். கண்டிப்பா நம்ம அந்த ஒரு கட்டளையை நம்ம என்ன செய்யணும்? கடைபிடித்தே ஆகணும். அந்த 7வது நாள ஓய்வு நாள நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா ஆசரிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும், அந்த 7வது நாள்ல கர்த்தர் நம்மளை என்ன செய்தாராம்? பரிசுத்தப்படுத்துகிறார் என்கிற ஒரு வார்த்தையும் இந்த வேத வசனத்துல இருந்து நம்ம புரிஞ்சு கொள்ளலாம்.